ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் முக்கியமான மற்றும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிர பகவான். அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கை வசதிகளை தீர்மானிக்கும் கிரகமாக விளங்குகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பொதுவாக சுமார் 25 நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார். அந்த வகையில் வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு மீனராசியில் இருந்து வெளியேறி மேசராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சுக்கிர பகவான் மேசராசியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 3:51 வரை பயணம் செய்வார். இந்த சுக்கிர பயிற்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது விசுவாசு ஆண்டின் இறுதி சுக்கிர பயிற்சி ஆகும். அதே போல இது பாலபவம் வருடத்தின் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி ஆகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரப்போகிறது. குடிசையில் இருந்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது கோபுரத்தில் ஏறப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறையப் போகிறது. பட்ட கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். நடக்கப்போகும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியின் போது செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். புதியவர்கள் கூட்டாளிகள் ஆவார்கள். இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆற்றல் மிக்கவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவார்கள். மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் மனபலத்தை மூலதனமாக்கிக் கொள்வீர்கள். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும். குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள். மற்றபடி வெளி ஆட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்துக் கொள்ளவும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளும் அதனால் கவலைகளும் உண்டாகும். நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீர்கள். அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெற்றோர் வழியில் சில மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். அனாவசியமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகம் கிடைக்கும். எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீர்கள். உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலக்குவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்லபடியாக முடியும். கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பார்கள். புதிய சந்தைகளை நாடிச் சென்று உங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். இதனால் சக வியாபாரிகளின் மத்தியில் உங்கள் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உட்கட்சி பூசல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களை பெற முயற்சிக்கவும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ளுங்கள். சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பார்கள். எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமையை காண்பீர்கள். கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும். நட்சத்திர பலன்கள் விசாகம் 4ஆம் பாதம். தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் வந்து சேர்வார்கள். அனுஷம் நட்சத்திரம். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் அமையும். குழந்தை பாக்கியம் கிட்டும். கேட்டை நட்சத்திரம். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும்.
செவ்வாய் தோறும் அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வலம் வந்து வணங்கி வரவும். நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், கோளாறு பதிகம் பாராயணம் செய்யலாம். செவ்வாய் தோறும் எலுமிச்சை மாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வலம் வந்து வணங்குங்கள். முன்னோர் வழிபாடு தினமும் செய்யவும். ஒரு முறையாவது குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன நிம்மதி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.